எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி வேர்க்கடலை பொடி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். அது 1 கப்பு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை உள்ளே சேர்த்துக்கிறேன். வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 6 நிமிஷம் ஆகுது. போது எடுத்துடலாம். கொஞ்சம் சூடெல்லாம் ஆறட்டும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 6 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 6 பல்லு பூண்டு சேர்க்குறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய் சேர்க்குறேன். கொஞ்சமாக புளி சேர்க்குறேன். அவ்வளோதான். இப்போ லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது. போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போ சூடெல்லாம் ஆறிடுச்சு. நம்ம தோலெல்லாம் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நான் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சூடெல்லாம் ஆறிடுச்சு. அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். வறுத்த வேர்க்கடலை உள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். இது மேலே கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது இட்லி, தோசை, ரைஸுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.